ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சொர்ணரே சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது காலை நேர அவசரத்தில் டக்குன்னு அரைக்கிற மாதிரி, அதே மாதிரி குழந்தைங்க இட்லியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட 2 இட்லி கூட வைமான்னு சொல்லி சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோம். இதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி நான் எல்லாமே வந்து ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன் அளவு. ஒரு கைப்பிடிக்கு நம்ம அளவு எடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 வதக்குனா போதும். அந்த கருவேப்பிலையோட சத்து உங்களுக்கு அப்போ தான் நல்லா கிடைக்குங்க. நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கடுகு உளுந்து தாளித்து போட்டிங்கனாக்கா சூப்பரான சட்னி ரெடி. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்னுமே நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.